ஓம் சாந்தி. சிவனின் பரிஸ்தா கல்வெட்டியில் இன்று 67வது நாள். வாணியினுடைய தேதி 16/1/1985. நாம் இந்த அவ்யக்த வாணிகளை ஏன் ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கிறோம்? ஏன் எனில் நம்முடைய ஸ்திதியானது இந்த தேகத்தில் இருந்தாலும் கூட பரிஸ்தாவினுடைய ஸ்திதியை அனுபவம் செய்ய வேண்டும். முரளியை நாம் படிச்சிட்டோம். முரளி படித்த பிறகு அந்த முரளியில் இருந்து இன்றைக்கு முரளியில் கூட கீ பாயிண்ட் என்ன இருந்துச்சு? எந்த ஒரு சொற்பொழிவு செய்கிறதா இருந்தாலும் நோட்ஸ் எடுப்போம், கீ பாயிண்ட் உருவாக்குவோம். அதே போல் இந்த முரளியினுடைய கீ பாயிண்ட் என்னென்னா பகவான் மற்றும் பாக்கியத்தினுடைய விதை ரூபம். அப்படி ஒரு பாயிண்ட்டை இந்த முரளியிலிருந்து எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன தாரணை செய்து அந்த பரிஸ்தா ஸ்வரூபத்தை அடைவதற்கு அபியாசம் செய்கிறோமா அல்லது அந்த முரளியை முழுமையாக கேட்டோம், டெஸ்ட் எழுதணும், அதோட முடிஞ்சுது, அப்படி இல்லை இல்லையா? ஒவ்வொருவரும் அதை செய்யலாம். ஆனால் நாம் நமக்குள்ள முரளியை எந்த அளவுக்கு உள்ளத்தில் முத்திரையாக பதித்திருக்கிறோம், அதோடு கூடவே என்ன இருக்கணும்? ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில் அந்த பாயிண்டை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். முரளியினுடைய தலைப்பு பாக்யவான் யுகத்தில் பகவான் அவருடைய முழு ஆஸ்தி மற்றும் வரதானங்களினுடைய பிராப்தி. இந்த தலைப்பில் நமக்கு என்ன புரிகிறது? நேரம் எப்படிப்பட்ட நேரம்? இந்த யுகம் எப்பேற்பட்ட யுகம்? நம்முடைய பிராமண வாழ்க்கைக்கு இப்பொழுது நேரமானது மிக குறைவாக உள்ளது. இப்பொழுது ஒரு காலத்தில் எனக்கு ஞாபகம் வருது, ரத்தன் மோகன் தாதி பாண்டபவனில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு சின்ன குழுவாக தினசரி தாதி உட்கார வைப்பாங்க. எங்களை ஞானத்தை சிந்தனை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு முறை ஒரு 10:30 மணிக்கு டைம் கொடுத்துருந்தாங்க வர சொல்லி. யாரும் வரல. நான் மட்டும் தாதி முன்னால் போய் உட்கார்ந்தேன். தாதியும் உட்கார்ந்து எங்களுக்கு திருஷ்டி கொடுத்துட்டே இருந்தாங்க. 5 நிமிஷத்துக்கு பிறகு மற்ற எல்லாரும் வந்தாங்க. அப்படின்னா அந்த வயசில் கூட தாதிகளுக்கு அவ்வளவு ஆர்வம் இருந்தது. நமக்குள்ளே இப்பொழுது எவ்வளவு ஆர்வம் இருக்க வேண்டும்? அப்போது அந்த ஈடுபாடு ஆர்வத்திற்கு ஆதாரம் என்ன? எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட சுச்சுவேஷனாக இருக்கட்டும், இப்போ கூட கிளாஸ் கரண்ட் இல்லாமல் போயிட்டுருக்கிறது. இது ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக இந்த வாழ்க்கையில் சங்கமயுகத்தினுடைய இந்த நேரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையினுடைய லட்சியத்தை சிரேஷ்டமாக ஆக்கணும், மேலும் முன்னேற்றத்தை அடைய வேண்டும். ஏனெனில் பிராமண வாழ்க்கை என்றாலே இந்த முரளியில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆதார மூர்த்தியாக இருப்பது, விதை ரூபமாக இருப்பது. பாபா விதையாக இருக்கின்றார். விதையோடு கூடவே எப்படி இருக்கிறார் பாபா? விதையோடு பொதுவாக விருட்சம் இருக்கிறது, இலைகள் இருக்கிறது. இதே போலவே பாபா விதை ரூபம் என்றால் அவர் விதை ரூபம்தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் நாம் பாபாவுக்கு சமமாக அப்படிப்பட்ட விதை ரூபத்தை அடைந்து கொண்டு இருக்கிறோமா? நமக்கு நாமே இதை சோதனை செய்து கொள்ள வேண்டும். விதைரூப ஸ்திதியை உருவாக்குவதற்கு என்ன வேண்டும்? எதில் நாம் மிகுந்த கவனம் கொடுக்கணும்? ரொம்ப எளிமையான விஷயம்தான். ஆனால் டெய்லி முரளியில் பாபா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் தாரணை செய்து கொண்டிருக்கிறோமா? முதல் விஷயம், பாபா எப்பொழுதும் கூறுவதுண்டு, ஆத்ம அபிமானி ஆகுங்கள். நாம் நமக்கு நாமே இதை சோதனை செய்து கொள்வோம். ஆத்ம அபிமானியாகி நான் கர்மா செய்து கொண்டிருக்கிறேனா அல்லது தேக அபிமானத்தில் கலந்து பாபாவுக்கு சமமாக விதை ரூபத்தில் நிலைத்திருந்து தாரணை செய்கிறேனா? அந்த ஸ்திதியை அனுபவம் செய்கிறேனா? விதை ரூப ஸ்திதி இருக்கிறது. முதல் பாயிண்ட் என்னது? தேக அபிமானத்தை உடைக்கணும். ஆத்ம அபிமானி ஆகி நடக்க வேண்டும். தேகத்தோடு நடக்கணும். ஆனால் எப்படி நடக்கணும்? அந்த நினைவு நமக்குள் வர வேண்டும். யாரை பார்த்தாலும் நான் ஆத்மாவை பார்த்து பேசிக்கொண்டு இருக்கிறேனா? யக்ஞ ஹிஸ்ட்ரியில், பாபாவோட ஹிஸ்ட்ரியில் என்ன வருகிறது? பாபா ஆரம்பத்தில் என்ன செய்தாங்க? யசோதா ஆத்மா, பிரிஜிந்திரா ஆத்மா செவர்களில் எழுதிட்டு இருந்தார். எல்லாரும் யோசிச்சாங்க பாபாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. ஆனால் நமக்குள்ள பாபா செய்தது போல நாமும் அப்படி அனுபவம் செய்து கொண்டு இருக்கின்றோமா?
எந்த ஒரு விஷயம் நம்முடைய தினச்சரியாவில் நம்மை மீண்டும் மீண்டும் கீழே கொண்டு வந்து விடுகிறது, அதை சோதனை செய்ய வேண்டும். சோதனை செய்வதற்கும் விதி உள்ளது. என்ன விதி உள்ளது? ஏகாந்தத்தில் அமர்ந்து தனக்குத்தானே உரையாடல் செய்ய வேண்டும். நம்மை நாமே பார்க்குறோம், ஏதாவது விஷயங்கள் வருது, இன்றைக்கி இத்தனை பேர் வராங்க, இவ்வளோ அக்காமடேஷன் கொடுக்கணும், இவங்களை எங்கே உட்கார வைக்கணும், இவங்களை எங்கே செட் பண்ணணும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கண்களை மூடிக்கொண்டு பாபாவை நினைப்பேன், பாபாவை கூட அனுபவம் செய்வேன், பாபா கூட அமர்ந்திருப்பேன். பாபா தானாகவே எனக்கு டச் பண்ணுவார், என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்னு. நீங்கள் ப்ராக்டிக்கலாக அப்ளை செய்து பாருங்கள். இதை எப்பொழுது வேண்டுமானாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனையானாலும் சரி. ஏனெனில் நம் கூட யார் இருக்கிறார்? விதைரூபமான பாபா துணையாக இருக்கிறார். ஆகவே அந்த விதைரூப பாபாவினுடைய ஸ்திதி, பாப்சமான் ஆகக்கூடிய ஸ்திதியை நாம் பயிற்சி செய்வதற்கு விசேஷமாக நேரம் கொடுக்க வேண்டும். அப்பொழுதே நாம் பாபா கூட சொல்றதுண்டு, நீண்ட கால அபியாசம். நீண்ட கால அபியாசம்னா என்ன அர்த்தம்? முற்றிலுமாக நம்முடைய புத்தியில் அது மட்டுமே சுழல வேண்டும். நாளைக்கு கிளாஸ் பண்ணணும்னு யார்கிட்டையாவது சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க கனவுல கூட அதை தான் நினைப்பாங்க. எந்திரிச்சதும் அந்த பாயிண்டெல்லாம் ஞாபகத்தில் வரும், புத்தியில் அது சுழன்று கொண்டு இருக்கும். அதுபோல நாம் பாபாவை முற்றிலுமாக, அது டீ சாப்பிடலாம், தண்ணீர் குடிக்கலாம், ஒரு நிமிஷம் முற்றிலுமாக மூழ்கி விடுங்கள். பாபாட்ட எதையும் அர்ப்பணம் செய்து ஸ்வீகாரம் பண்ணுங்க. அது தண்ணியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி. அதில் எவ்வளவு சுகம் கிடைக்குது, அதில் பாபா மீது எவ்வளவு அன்பு இருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் வாழ்க்கையில் அப்ளை செய்து அதனுடைய ஆனந்தத்தை அனுபவம் செய்யக்கூடிய விதி இருக்குது இல்லையா, அது எப்பேற்பட்ட தடையையும் கடந்து போக வைத்துவிடும். ஏனெனில் நாம் முரளி படிக்கிறோம், ரிப்பீட் பண்ணுறோம், அது போதாது. பாபாவினுடைய பாயிண்டை உள்ளுக்குள்ள கரைக்க வேண்டும், நிறைக்க வேண்டும், ஐக்கியமாக்க வேண்டும். சில நேரத்தில் சிலர் யோகா பண்ண வைக்கிறாங்க, நமக்கு தெரியுது இவங்க முற்றிலும் டிட்டாச்சாக இருக்கிறாங்க, விடுபட்டு இருக்கிறாங்க, பாபாவுடைய அன்பில் கரைந்து மூழ்கி இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ள ஸ்திதி அப்படி இருந்தால் தான் அந்த லவ்லின் ஸ்திதி அனுபவம் பண்ண முடியும். நம்ம முரளி கேட்குறோம், நோட் பண்ணுறோம், இன்றைக்கி முரளி முடிஞ்சு போச்சு. ஆனால் அடுத்த நாளும் அதே கண்களை மூடி இன்றைக்கு என்ன பாயிண்ட் இருந்துச்சு, அதை என்னுடைய வாழ்க்கையில் முழு நாளில் அப்ளை செய்து பார்த்தேனா, எவ்வளவு செய்து பார்த்தேன், அதனுடைய ரிசல்ட் என்னவாக இருந்தது, நான் முழு நாளில் எந்தெந்த விஷயத்தில் இந்த பாயிண்ட் அப்ளை பண்ண கடந்து போனேன் நம்மால் உணர முடியும். வீட்டில் இருக்கும் பொழுது எவ்வளோ விஷயங்கள் வருது, மதுபனுக்கு வந்தாலும் கூட எத்தனை விஷயங்கள் வருது. ஆனால் நான் குடும்பத்தில் இருக்கும்போது அதை விட பெரிய விஷயங்களெல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும். இன்றைக்கு நான் எத்தனை சதவிகிதம் இந்த பாயிண்டை நான் கடைபிடித்தேன் என்பதை சோதனை செய்யணும். என்னுடைய வாழ்க்கையில் நான் அப்ளை பண்ணுறேன்னா, அப்ளை பண்ணாததுக்கு முக்கியமான காரணம் நம்முடைய புத்தி தொடர்பு எங்கேனும் பொருளில் விஷயங்களில் மாட்டிக்கொண்டு இருக்கிறது, கவர்ச்சிக்கப்பட்டதாக இருக்கிறது. மதுபனிவாசிகள் பொதுவாக வெளியில் போயிட்டு வருவாங்க, நிறைய கிஃப்ட் கொண்டு வருவாங்க, தாதி முன்னால் ஒப்படைப்பாங்க. பிறகு தாதி சொல்லுவாங்க உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு சொல்லுவாங்க. நாங்கள் சொல்லுவோம் எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. தாதிட்ட ஒப்படைச்சாச்சு, நம்முடைய புத்தி தொடர்பு அதிலிருந்து விடுபட்டு விடும். யாரோ ஒருத்தவங்க மொபைல் கொடுத்துருக்குறாங்க, மொபைல் எனக்கு தேவையாகவே இருக்கிறது, என்னுடைய புத்தி அதிலேயே போயிடுச்சு. அதை நீங்கள் பாபாட்ட விட்டுடுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ தானாகவே தாதி மூலமாக சொல்லுவாங்க, குழந்தை இதை நீ யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஒரு முறை நான் வெளியில் போயிருந்தேன், டெரிகாட்டன் ட்ரெஸ் லௌகிக வீட்டிலேருந்து கிடச்சிது. நான் தாதி முன்னால் வச்சேன், மற்ற பொருட்களையும் வச்சேன். தாதி சொன்னாங்க இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. இந்த விதத்தில் நமக்கு என்ன தேவையோ அது நமக்கு பாபா தானாகவே கொடுத்துடுவார். அதாவது பாபாவுக்கு அர்ப்பணம் செய்து பாப்சமான் ஆகணும். பாபா எப்படி இருக்கிறார்? சாந்தி கடலாக இருக்கிறார், நம்ம எல்லாருக்கும் தெரியும். சாந்தி கடலான அனுபவம் எனக்கு எவ்வளவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது உள்ளுக்குள்ள, இதை நம்ம எப்பொழுதேனும் சோதனை செய்து பார்த்தோமா? யோகாவில் உட்காரும் பொழுது சிந்தனை செய்யுங்க, நான் சாந்த சுரூப ஆத்மா, பாபா சாந்தி கடல், சாந்தியினுடைய கிரணங்கள் என் மீது விழுந்து கொண்டிருக்கிறது, முழு உலகத்திலும் பரவி கொண்டிருக்கிறது. இதை நாம் சிந்தனை செய்கிறோம். அப்போ அந்த அனுபவம் நமக்குள் எவ்வளவு நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது,
அனுபவம் ஏற்படுகிறது என்றால் அக்கம் பக்கத்தில் யார் அமர்ந்திருந்தாலும் அவர்களுக்கும் அது அனுபவமாகும். எப்படி நீங்கள் குளத்துக்கு போகிறீங்க, நதிக்கு போகிறீங்க, அந்த குளிர்ச்சியினுடைய அனுபவம் ஏற்படுகிறது இல்லையா? அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பாபாவினுடைய குணம், சக்தி, இவைகள், இந்த குணங்கள், சக்திகளை நமக்குள்ள தாரணை செய்திருப்போம் அப்படின்னா அதனுடைய ரிசல்ட் இதுதான். மற்றவங்களுக்கு அந்த அனுபவம் ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த சக்தி நமக்குள்ளே இருக்கிறது, இது அனுபவமாகும். எப்படி பொறுமை சக்தி இருக்கிறது, அந்த பொறுமையினுடைய பரீட்சைகள் நமக்கு எதையினும் வருகிறது. நீங்கள் அமைதியாக அமர்ந்திருக்கிறீங்க, ஒன்றும் செய்யலை, எந்த விஷயமும் பேசலை, விஷயங்கள் வருது நிறைய. மற்றவங்க உங்கள்கிட்ட தடன்னு பேசுகிறாங்க, ஆனால் நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கும் தோணும் நம்ம வேகமாக பேசுகிறோம் அப்படின்னு. இதுபோல் பாபாவினுடைய குணங்களை, பாபாவினுடைய அந்த சக்திகளை தாரணை செய்யணும். அந்த தாரணை தேக சம்பந்தங்களை மறக்க வைத்திடும். நாம் விதை ரூபத்தை அனுபவம் செய்வதற்கு நமக்குள்ளே என்ன இருக்க வேண்டும்? பொறுமையான சிந்தனை, விதை ரூப சிந்தனை. விதையோடு என்னென்ன கனெக்ஷன் இருக்கிறது, விதையில் என்ன இருக்கும், நமக்குள்ள அந்த விதை ரூப ஸ்திதியை உருவாக்குவதற்கு என்னென்ன சிந்தனையினால் அந்த ஸ்திதியை உருவாக்க வேண்டும். இப்படி இந்த பாயிண்டினுடைய ஆழத்தில் நமக்கு நாமே உரையாடல் செய்ய வேண்டும். உரையாடல் செய்வதால் என்ன நிகழும்? நமக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் நமக்குள்ள இருக்கிறது, ஞானம் இருக்கிறது. ஏன்னா நாம தானே தேவதை ஆகி இருந்தோம். தாரணை செய்து தான் கல்பத்திற்கு முன்னால் தேவதை ஆகியிருக்கிறோம். இப்போ திரும்பவும் செய்ய வேண்டும். இப்பொழுது நினைவில் கொண்டு வரணும். ஏகாந்தத்தில் அமர்ந்து அதை பற்றி சிந்தனை செய்யணும். அப்பொழுதுதான் விதை ரூபஸ்திதியை நாம் உருவாக்க முடியும். விதை ரூபஸ்திதியானது ஒரு பாபாவை தவிர இரண்டாவது யாரும் இல்லை என்பதாகும். ஹிஸ்ட்ரி நாம் படிச்சிருக்கிறோம். குல்ஜார் தாதி இருந்தாங்க, அவங்களுடைய அம்மாவும் யஜ்யத்தில் இருந்தாங்க, ஆல்ரவுண்டர் தாதி. ஆனால் ஒரு பொழுதும் ஆல்ரவுண்டர் தாதி குல்ஜார் தாதியை மகள் அப்படின்னு பார்த்ததே இல்லை, தாதிஜி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. லௌகிக்க சம்பந்தங்கள் அங்கே முற்றிலும் அழிந்து போய் இருந்தது. ஒரே ஒரு அலௌகிக்க சம்பந்தம் மட்டும்தான். இதே விதத்தில் தான் மம்மாவினுடைய சித்தி ஞானி தாதி கூட மம்மாவை மம்மா என்று தான் கூப்பிட்டுருந்தாங்க. அவங்கள்ட்ட லௌகிக்க சம்பந்தம் இருந்ததில்லை. மம்மாவுடைய ஸ்திதி அப்படி இருந்தது. அவங்கள்ட்ட அந்த ரூலிங் பவர் இருந்தது. எல்லோரும் அவர்களை மிகுந்த மரியாதையோடு தான் பார்த்தார்கள். ஒரே குடும்பத்தினுடைய அனுபவமும் ஏற்படுத்தி இருந்தது. ஜானகி தாதிஜி மற்றும் பெரிய தாதி 2 பேருக்கு மத்தியில் அவ்வளோ உயர்ந்த அன்பு இருந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. தாதி ஜானகி தாதியும் பிரகாஷ்மணி தாதியும் அவ்வளவு அன்பாக கை கோர்த்திருப்பாங்க. இது எல்லாத்திற்கும் ஆதாரம் நம்ம எல்லாருக்குமே ஒரு விதை ரூபமான பாபாவோடு நாம் இணைக்கப்பட்டவராக இருக்கிறோம். அப்படி அனுபவமாகுதா? நாம் அனைவரும் இந்த பிராமண வாழ்க்கையில் நாம் இணைக்கப்பட்டவராக இருக்கிறோம். அவரோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே நாம் ராஜ்யத்தை உருவாக்குவதற்கு நிமித்தமாக இருக்கிறோம், கருவியாக இருக்கிறோம், ஆதார மூர்த்தியாக இருக்கிறோம். ஆதாரம் எது? ஈஸ்வரிய பரிவாரம் என்ற உணர்வு தான், ஈஸ்வரிய குடும்பம் என்ற உணர்வு தான். குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்க தப்பு செய்தாங்கன்னா அதை பரப்புவாங்களா? இன்னும் பரப்ப மாட்டாங்க. அப்படின்னா அதுங்களுக்கு ஏதாவது சமிக்கை கொடுத்து அவங்களை மாற்றுவாங்களே தவிர குறை கூற மாட்டார்கள் மற்றவங்கள்ட்ட. ஒருவர் மற்றவருடைய அவகுணங்களை பார்ப்பதற்கு பதிலாக குணங்களை பார்த்து சுப பாவனை, சுப விருப்பம் பார்த்து அந்த ஆத்மாவையும் முன்னேற வைப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும். அதற்கான லட்சியம் வைக்க வேண்டும். அப்போ எல்லாவற்றை விட மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டி என்ன கிடைக்கிறது? சொத்து என்ன கிடைக்கிறது? ஆசீர்வாதம். ஒருத்தவங்களுடைய குறையை பார்க்கிறோம், அதை நாம் மனதில் உள்ளத்தில் வைத்து கொள்ளாமல் சுப பாவனையினுடைய வைப்ரேஷன் கொடுக்குறோம், சுப பாவனையினுடைய சமிக்ஞை கொடுக்குறோம். அந்த ஆத்மாவுக்கும் அனுபவமாகும். அப்போ பதிலுக்கு நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அடுத்த விஷயம், பாபாவுடைய கட்டளையை பாலனை செய்கிறதுனால கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம். வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் தாரணை செய்யும் பொழுது எவ்வளவு விதத்தில் லாபம் கிடைக்கிறது. ஏனெனில் பாபா இந்த முரளியில் இதையும் கூறியிருக்கிறாங்க. சிரேஷ்டமான வாழ்க்கையை உருவாக்க வேண்டும், சிரேஷ்ட ரேகையை வரைய வேண்டும். அதற்கான பேனா நமது கைகளில் பாபா கொடுத்திருக்கின்றார். எவ்வளவு நீளமாக நீங்கள் ரேகையை வரையணுமோ வரைய முடியும். உயர்ந்த
விதியை ரேகையை உருவாக்குவதற்கான சிரேஷ்டமான கர்மா என்கின்ற பேனாவை நம் கையில் பாபா கொடுத்திருக்கின்றார். அந்த பேனாவை விதிபூர்வமாக நாம் பயன்படுத்த வேண்டும். ஒரு கலெக்டருடைய பையனுக்கு அந்த போதை இருக்கும், நான் கலெக்டர் பையன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் அந்த பையன் தவறு செய்தால் கூட மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, இவன் கலெக்டர் பையன் இப்படி இருக்கிறானே அப்படின்னு தோணும். அதுபோல் பாபாவுடைய குழந்தைங்க நாம் பாபாவுடைய குணங்களால் நாம் எவ்வளவு நிறைந்திருக்கிறோம், அதை கொண்டு நாம் பாபாவை பிரத்யட்சப்படுத்த வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும். நம்முடைய சிரேஷ்டமான அதிர்ஷ்ட ரேகையை வரைவதற்கான சிரேஷ்ட கர்மத்திற்கான பேனா நம் கையில் இருக்கிறது. அதை நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா, நாம் நம்முடைய பாக்கியத்தை சிரேஷ்டமான கர்மத்தினால் உயர்த்துகிறோமா என்பது நமக்கு நாமே தெரிய வேண்டும். இதை எப்படி அறிந்து கொள்ளலாம்? நம்முடைய வாழ்க்கையினுடைய மூலமான தாரணைகள். எடுத்துக்காட்டுக்கு, இன்றைக்கு காலையில் அமிர்த வேலையில் நாம் எந்திரிச்சோம். அமிர்த வேலை பவர்ஃபுல், பாபாவோடு வரதானங்களினுடைய பைகளை நிரப்புங்கள். அப்படி நான் செய்தேனா? லட்சியம் வைங்க. இன்றைக்கு இரவு தூங்கும் நேரத்தில் பாபாட்ட சொல்லணும், பாபா இந்த பாயிண்டில் நான் மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கிறேன். இந்த பாயிண்டை புத்தியில் வைத்து, இந்த ஸ்வமானத்தை புத்தியில் வைத்து நான் தூங்க வேணும். காலையில் எழுந்ததும் இதைத்தான் அனுபவம் செய்யணும். வேறு எதுவுமே புத்தியில் எந்த ஒரு சங்கல்பமும் வரக்கூடாது. மற்ற சங்கல்பம் வந்தால் கூட சொல்லுங்கள், இது உங்களுடைய நேரம் இல்லை, இப்போ என்னுடைய நேரம் மாஸ்டர் சர்வசக்திவான் அனுபவம் செய்யணும். அந்த ஸ்திதியில் நிலைத்து இருந்து பிறகு சோதனை செய்யுங்க. எவ்வளவு ஆனந்தமயமான வாழ்க்கை எனக்கு ஏற்பட்டு இருக்கிறது. அந்த ஆனந்தமானது மற்றவர்களுக்கும் அனுபவமாகும். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க கூட வெளிப்படைவாங்க. தூங்கிட்டு இருந்தா கூட அவங்களுக்கு விழிப்பு வந்துடும். ஏனெனில் வைப்ரேஷன் ரொம்ப பவர்ஃபுல்லானது. பவர்ஃபுல் ஸ்திதியில் நிலைத்திருந்து பாபாட்ட ஆன்மீக உரையாடல் செய்யும் பொழுது நமக்கு அனுபவம் ஏற்படுகிறது. அது தானாகவே மற்றவர்கள் மீதும் பிரபாவத்தை ஏற்படுத்துகிறது. ஏனெனில் நாம் நேரத்தினுடைய அறிமுகத்தை பெற்றிருக்கிறோம். அதனுடைய மகத்துவம் நாம் கொடுக்கின்றோமா என்று பார்க்க வேண்டும். நம்ம கேட்குறோம், தாதியினுடைய நினைவு வருது, தாதி எவ்வளவு உழைப்பு செய்தார்கள், நாம முன்னேறணும் என்று. ஒவ்வொருவரையாக கூப்பிட்டு உட்காருங்க, ஞானத்தை சிந்தனை பண்ணுங்க, இந்த பாயிண்ட்டை எழுதுங்க. எனக்கு ஞாபகம் வருது, ஜனவரி 18 நேரத்தில் ரத்தன் மோனி தாதி எங்களை கூப்பிட்டு, இதில் ஏதாவது புதுமையை கொண்டு வரணும், எல்லா இடத்துலையும் போர்டு வைங்க, அமைதிக்கான போர்டு வைங்க, அமைதியான உள் உணர்வு கொண்டிருக்கக்கூடிய சாந்த சுரூப ஆத்மா அப்படி போர்டு வைங்க, சிவபாபா நினைவுக்கான போர்டு வைங்க, சிவபாபா நினைவு இருக்கிறதா என்று போர்டு வைங்க, உள்நோக்கு முகம் என்கின்ற குகையில் அமருங்கள். இந்த மாதிரி நிறைய போர்டு எழுத சொன்னாங்க. அந்த பழக்கம் இப்போ வரைக்கும் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது மதுபனில். பிராப்திகளினுடைய சிந்தனை எவ்வளவு பெரிய லாபத்தை தருகிறது, அது எத்தனை வருடங்களாக தொடர்ந்து கிடைத்து கொண்டிருக்கிறது. இந்த விதத்தில் நம்முடைய லட்சியமானது, நம்முடைய நேரத்திற்கான எல்லை இருக்கிறது. நாளைக்கு என்ன ஆகும் நமக்கு தெரியாது. பிராமண வாழ்க்கைக்குள்ளே எந்த அளவுக்கு நாம் செல்வமுடையவராயிருக்கிறோம், அந்த அளவுக்கு நாம் ஃபுல்லாகி இருக்கிறோமா? செல்வங்களால் நிறைந்து இருப்பதற்கான காலம் இதை புரிந்து நாம் நிறைந்து கொண்டு இருக்கிறோமா? இந்த எல்லாவற்றிற்கும் மூலமான ஆதாரம் நம்முடைய அமிர்த வேளையினுடைய பவர்ஃபுல் யோகா மற்றும் மாலை நேரத்து யோகா. இந்த இரண்டு விஷயங்களும் பிராமண வாழ்க்கையில் அஸ்திவாரம். ஒரு கட்டடத்தினுடைய அஸ்திவாரம் எவ்வளவு முக்கியமானது, அதை நல்ல ஸ்ட்ராங் பண்ணி வைப்பாங்க. அதுபோல நம்முடைய பிராமண வாழ்க்கையினுடைய ஞானம் நமக்குள்ளே இருக்கிறது. அதை சிந்தனை செய்து செய்து அது தன்னுடைய பாயிண்டாக ஆக்கணும். வாழ்க்கையில் ஒரு பொழுதும் அதை மறக்கவே கூடாது. அந்த அளவுக்கு அதை தன்னுடையது ஆக்குங்க. அப்பந்தான் நம்முடைய வாழ்க்கையில் தாரணையாகும். மற்றவர்களுக்கும் அதை சொல்ல முடியும், நான் இப்படியெல்லாம் செய்திருக்கிறேன் என்று. எப்படி குமாரர்களுடைய வாழ்க்கையில் ஒரு குமாரர் சொன்னார், நான் அவ்யக்த பாபாவினுடைய ஒரே ஒரு பாயிண்ட் பார்த்தேன்,
குமாரர்கள் என்றால சதா கம்பைண்டாக இருக்கிறவங்க, தனியாக இருக்கிறவில்லை, தன்னுடைய கைகளால் சமைத்து உண்ணக்கூடியவர்கள். இந்த பாயிண்டை கேட்டதுமே அவனுடைய வாழ்க்கை முற்றிலுமாக புரட்டி போடப்பட்டு விட்டது. இந்த விதத்தில் இன்றைக்கு முரளியில் கூட இருக்கிறது பாபா மற்றும் பாக்கியம். நம்முடைய பாக்கியம் எவ்வளவு உயர்ந்தது, சிரேஷ்டமானது. பாபா இருக்கிறார், ஆனால் அதை ஈஸியாக எடுத்துக்காதீங்க. அவர் என்ன கொடுத்திருக்கிறார், என்ன பிராப்தி கொடுத்திருக்கிறார், ஒவ்வொரு விஷயத்தையும் தனக்குள்ள சோதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். பிரம்மா குமார் என்ற பட்டம் கிடைத்து விட்டது, ஆனால் நான் அப்படிப்பட்ட சிரேஷ்டமான ஆத்மா, பூஜைக்குரிய ஆத்மாவாக இருக்கிறேனா, அந்த வரதானத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறேனா, அந்த சிரேஷ்டத்தன்மை எனக்குள்ளே எவ்வளவு கொண்டு வந்திருக்கிறேன், எந்த அளவுக்கு சிரேஷ்டமாக ஆகி அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். சிரேஷ்டமாக இருக்கிறோம் என்றால் யாரேனும் வீண் பேச்சு பேசினால் கூட அவர்கள் நம்மிடமிருந்து விலகி விடுவார்கள், அல்லது வீண் பேச்சு பேசுபவர்களிடமிருந்து நாம் விலகிவிடுவராக இருப்போம். சில நேரங்களில் பார்ப்போம், தாதிகள் மேடையில் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது குல்ஜார் தாதி முற்றிலும் அமைதியாக உட்கார்ந்துருப்பாங்க பாபாவுடைய நினைவில். மதுபன் வளாகத்தில் கூட பார்த்தீங்கன்னா தாதிகள் அமர்ந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் எங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு லட்சியம்தான் இருக்கும், தாதிகளை பார்த்துட்டே இருக்கணும், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட அந்த பிரபாவம் இருக்கும். அதுபோல நாமும் பிரபாவத்தை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்று தன்னை செக் பண்ணணும். அந்த அளவுக்கு ஸ்திதி உருவாகி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். நம்ம யாருக்காவது ஞானம் சொல்கிறோம், அவங்கள மதுபன் சுற்றி காமிக்கிறோம், அந்த நேரத்தில் அவங்களுக்கு மிக உயர்ந்த அனுபவம் ஏற்பட வேண்டுமென்றால் நமக்குள்ளே என்ன மாதிரி சிந்தனை இருக்க வேண்டும்? நம்முடைய சிந்தனை, இந்த ஆத்மாவுக்கும் நன்மை கிடைக்கட்டும், இவங்க பாபா குழந்தை ஆகட்டும். அது எப்போ நிகழும்? நம்ம உள்ளுக்குள்ளே சுப பாவனை இருக்க வேண்டும் அவர்களுக்காகவே. அந்த சுப பாவனை இருக்கணும், சங்கல்பம் வரணும். உள்ளுக்குள்ளே இருக்கும் உணர்வு, ஆனால் அது சங்கல்பமாகவும் வரணும். நம்முடைய உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த உணர்வு பவர்ஃபுல்லாகவும் இருக்கணும். நான் சர்வசக்திவான் பாபாவுடைய குழந்தை, இந்த ஆத்மாக்களுக்கு அந்த சக்திகளை நான் தானம் செய்கின்றேன். ஒரே நேரத்தில் 3 வேலை, ஒன்று வாய் மூலமாக ஞானம் சொல்வது, 2வது உள்ளுக்குள்ள ஸ்திதியை உருவாக்குறது, 3வது வைப்ரேஷனை பரப்ப வேண்டும். அப்பந்தான் நம்முடைய ஞானத்தினுடைய பாயிண்ட் தாரணை செய்தது அது வெற்றியுடையதாக ஆகும். பல முறை என்ன நடக்கிறது என்றால், பிராமண வாழ்க்கை உருவாகிடுது. சில விஷயங்களை நாம் ரொம்ப லகுவாக எடுத்துக்கொள்கிறோம், ஈஸியாக எடுத்துக்கிறோம். முரளி கேட்குறோம், முரளி கேட்கும் பொழுது நாம் இங்கும் அங்குமாக பார்க்குறோம், அல்லது மொபைல் எடுத்து பார்க்குறோம். இப்போ நம்முடைய புத்தியை நம்ம என்ன செய்துடுறோம், இந்த நேரத்தில் திருப்பி விட்டுடுறோம், திசை திருப்பி விடுகிறோம். முரளி கேட்குறோம், ஒருமுகப்பட்டு கேட்குறோமா, அல்லது சும்மா கேட்டுட்டு இருக்கிறேனா? பாபாவுடைய நினைவில் இருக்கணும்னு சொல்ல போகிறாரு, அதைத்தானே சொல்கிறாரு. அப்படி சாதாரணமாக கேட்குறோனா? நான் பாபாவுடைய ஞானத்தை உண்மையிலேயே மூழ்கி கேட்டு கொண்டு இருக்கிறேனா? முழு நாளும் அதை நான் அப்ளை செய்யணும், இதுவும் கவனமில் இருக்கணும். நாம் பிராமணர் ஆன பிறகு எத்தனை வருஷம் ஆகிடுச்சு? 20, 30, 40 வருஷம் ஆகிடுச்சு. இப்பொழுதும் கூட இன்னும் நமக்காகவே எல்லாம் செய்துட்ருக்குறோம். அது சரிதான். நாம் மற்றவர்களுக்கும் கொடுப்பதற்கு நம்முடைய உள்ளே நிறைந்த தன்மை என்பது இருக்க வேண்டும். கலசம் எப்படி இருக்கும்? கலசம் எப்படி இருக்கும்? நிறைந்து இருக்கும் தண்ணீர். அப்பந்தான் அது சிதறாது, ஆடாது. இல்லைன்னா அது ஆடிட்டு இருக்கும். நிறைந்து இருந்தால்தான் நம்முடைய கண்கள் ஒரு பொழுதும் எந்த ஒரு விஷயங்கள், பொருட்களில், மனிதர்களிடத்தில் மூழ்க முடியாது, சஞ்சலம் அடைய முடியாது. இது கேரண்டி ஆகும். நாம் நம்முடைய புத்தியை எப்படி வைத்திருக்கிறோம் என்று பார்க்க வேணும். புத்தி போதுனாலே நமக்குள்ள குறை இருக்கிறது. அந்த குறையை நீக்குவதற்கு ஒவ்வொரு முரளியினுடைய பாயிண்டை ஆழமாக சிந்தித்து தன்னுடையதாக ஆக்க வேண்டும். சிந்தனை செய்வதோடு போதாது, அதை தனக்குள் கொண்டு வர வேண்டும், தன்னுடையதாக்க வேண்டும். தன்னுடையதாக அந்த ஞான கருத்தை ஆக்கும் பொழுதுதான் மற்றவர்களுக்கும் பிரபாவம் என்பது ஏற்படும். மற்றவங்களுக்கு முன்னால் நாம் எக்ஸாம்பிளாக இருப்போம். ஒரு கடைக்கு போகிறோம்னாலே, கடையில் போனது முதல்ல என்ன செய்கிறோம்? முதல்ல சாம்பிள் பார்க்குறோம் இல்லையா? ஒரு வயசான மாதாஜி டெய்லி கிளாஸுக்கு வருவாங்க. அங்கே இருந்து வாக்கிங் போவாங்க. அந்த பாதையில் ஒரு பிரின்சிபல்
எங்கே போகிறீங்கன்னு அந்த பிரின்ஸிபால் இந்த மாதாஜிட்ட கேட்பாங்க. அந்த மாதாஜி சொல்லுவாங்க, நான் காட்லி யூனிவர்சிட்டிக்கு போகிறேன். அந்த வார்த்தையை கேட்டதுமே அந்த காலேஜ் பிரின்ஸிபல் வந்து ஆச்சரியப்பட்டு போனாங்க. காட்லி யூனிவர்சிட்டியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தார் அந்த பிரின்ஸிபால். அப்போ அந்த மாதாஜிக்கு ஒழுங்காக பேச வரல இங்கிலீஷில். இருந்தாலும் அந்த ஒரு வார்த்தை அந்த அப்பேற்பட்ட பிரின்ஸிபாலை இழுத்து கொண்டு வந்துடுச்சு இல்லையா. அப்போ ஒரு பாயிண்ட்டுமே பாபாவினுடைய மாயாஜால பாயிண்ட், அதிசயம் செய்யக்கூடிய பாயிண்டாக இருக்கிறது. ஒரு முறை என்னுடைய லௌகீகத்தில் கூட முழுமையாக எல்லாருமே வந்து எதிர்ப்பாக இருந்தாங்க. 1-2 பேர் தான் சப்போர்ட்டாக இருந்தாங்க. முதல்ல குடும்பத்தில் உள்ள எல்லாரும் சிரித்தாங்க நான் கிளாஸுக்கு போயிட்டு வர்றதை பற்றி. பிறகு சில தாரணைகளை கடைபிடிக்க போகும்போது அவங்க வந்து கோபப்பட ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்களுக்கு நான் ஒரு பாயிண்ட் தான் புரிய வச்சேன். சுவாமி பஸ்வேஸ்வர் வந்து தான் திருமணம் செய்த மனைவியை தாயாக கருதி பூஜை செய்ய ஆரம்பித்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய பவித்திரத்தாவினுடைய விரதம், நான் திருமணம் பண்ணாமல் இருக்க போகிறேன்னு நான் எடுத்த முடிவை அவர்களால் வந்து எதிர்க்க முடியவில்லை. பஸ்வேஸ்வர் வந்து தன்னுடைய மனைவியை தாயாக கருதி பூஜை செய்யக்கூடிய அளவிற்கு அவரிடம் எவ்வளவு தெய்வீக குணம் இருந்தது. அந்த தெய்வீக குணத்தை நான் கடைபிடிக்கப் போகின்றேன், அவ்வளவுதான் என்று புரிய வைக்கும் பொழுது குடும்பத்தில் யாருமே என்னை எதிர்க்கவில்லை, ஏன் நீ திருமணம் செய்யவில்லை என்று. இப்படி ஒவ்வொரு ஞானத்தினுடைய ஆழமான விஷயங்களை வெறுமனே கேட்பதோடு மட்டுமில்லாமல் நடைமுறைப்படுத்தி காண்பிக்க வேண்டும். சில சகோதரர்கள் ஞான பாயிண்டை சிந்திச்சு எழுதி அதை மற்றவர்களுக்கு அனுப்புகிறாங்க. அதில் அநேக பேருக்கு நன்மையும் ஏற்படுகிறது. ஏனெனில் இப்பொழுது இந்த நேரம் சங்கம் யுகத்தினுடைய நேரம். இதனுடைய ஒவ்வொரு கணத்தையும் ஒவ்வொரு வார்த்தையையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்படியே கொண்டு வரணும். எப்படி மலர்களின் மாலை கழுத்தில் விழுந்திருப்பது போல ஞானத்தினுடைய ஒவ்வொரு கருத்துக்களும் நம் மீது தாரணையாக மாலையாக அணியப்பட்டிருக்க வேண்டும். உங்களுடைய முகம், நடத்தை, பேச்சு, கர்மம் இவற்றில் அது பிரபாவமும் ஏற்படும் மற்றவர்களுக்கு. இன்றைக்கு அமிர்த வேளையில் யோகா பண்ணிட்டு வர்றோம். யோகா பண்ணிட்டு பிறகு உங்களுடைய ஸ்திதி ரொம்ப நல்லா இருக்குது. யாராவது வர்றாங்க, அவங்க ஏதாவது வீண் விஷயம் பேச வராங்க, அப்போ நீங்கள் சொல்லணும், தயவுசெய்து அமைதியாக இருங்க, எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு சொல்லிவிடுவோம். ஏன்னா அந்த ஸ்திதியினுடைய பிரபாவம் அப்படி நமக்குள்ளே பாபாவினுடைய பாயிண்ட் அவ்வளவு தாரணையாகணும். யாருடைய வீண் விஷயங்களுமே நம்மை நெருங்கக்கூட தைரியம் கொள்ளக்கூடாது. எப்போ மற்றவங்களுடைய விஷயம் நம்மை தீண்டுகிறது, பாதிக்கிறது, எப்போ நாம் நேரத்தை வீணாக்குறோம், நம்ம உள்ளுக்குள்ளே ஏதாவது ஆழமான கொஞ்சம் ஆசை இருக்கிறது, அப்புறம் என்னவாச்சு, அவங்களுக்கு என்னவாச்சு, ஓ அப்படியாச்சா இப்படியாச்சா, இந்த எண்ணங்களிலிருந்து நாம் விடுதலை அடைந்தாதான் விதை ரூப ஸ்திதியை நாம் அடைய முடியும். சிரேஷ்ட கர்மா என்கின்ற கலம், அந்த பேனாவை கொண்டு சிரேஷ்ட பாக்கியத்தை உருவாக்க முடியும். ஆகவே நாம் இந்த முரளியினுடைய ஆதாரங்களில் நாம் என்ன லட்சியம் வைக்க வேண்டும்? எப்படி ஃபரிஸ்தா ஸ்வரூபம் இருக்கிறதோ பாபாவுக்கு, சாக்கார பாபா தாதிகள் எல்லோர்ட்டையுமே சாக்காரத்தில் இருக்கும் பொழுதே அந்த ஃபரிஸ்தா ஸ்திதியினை நாம் பார்த்தோம். தாதிக்கு பல முறை உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது, டாக்டரை வரவழைச்சிருப்போம். எங்கள்கிட்ட வந்து அந்த வலியினுடைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. டாக்டர் வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹலோ டாக்டர் எப்படி இருக்கிறீங்கன்னு அந்த சிரிச்ச முகத்தோடு சொல்லுவாங்க. எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளோ வேதனை வலியை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க எப்படி அதுலேருந்து விடுபட்டு அவங்களால உரையாட முடியுது அப்படின்னு சொல்லி. எங்களுக்குள்ள அப்படி ஒரு வைராக்கியம் வரும். இப்பேற்பட்ட தாதி நம்முடைய தாதி, ஒண்டர்ஃபுல் தாதி அப்படின்ற அனுபவம் ஏற்படும். இப்படி ஒவ்வொரு தாதிட்டையுமே நம்ம அனுபவம் பண்ணியிருக்கிறோம். ஒரு சமயம் வந்து குல்பர்காவில் வந்து பெரிய ப்ரோக்ராம் இருந்துச்சு. ஜானகி தாதி அங்கே போயிருந்தாங்க ப்ரோக்ராமுக்காக. அந்த நேரத்தில் நிருபர்கள் பேட்டி எடுக்க வந்திருந்தாங்க. நல்ல மழை வேற பெய்ய ஆரம்பித்திருந்தது. உடனடியாக இடம் மாற்றப்பட்டது. மேலே ஒரு ஹாலில் வந்து ப்ரோக்ராம் மாறுச்சு. அங்கே வந்து தாதி அவ்வளோ அழகாக பேசினாங்க. முதல்ல இருந்ததை விட அவ்வளவு ஜோராக பேசினாங்க. அப்போ அதில் பார்க்க முடிஞ்சது, நம்முடைய லட்சியம் உயர்வாக இருக்கும் பொழுது அதனுடைய பிரபாவம் சூழ்நிலையை மாற்றிவிடும். இயற்கையும் கூட நமக்கு உதவி செய்யும். லட்சியம், லட்சணம் மற்றும் நேரம், இந்த விஷயங்களில் நாம் நேரம் கொடுத்து
பாபா என்னுடையவர், நான் பாபாவுடையவர், இந்த அனுபவத்தில் இருக்கணும். நம்முடைய உள்ளுக்குள்ள அவ்வளவு அன்பு, லவ் இருக்கிறது என்றால் அந்த அன்பினுடைய அடையாளம் என்ன? பலமுறை பாருங்க. யோகத்தில் உட்காருவோம் நாம, நமக்கு தெரியவே தெரியாது எப்போ கண்களில் கண்ணீர் வர ஆரம்பித்தது என்று. பாபா கிடைத்து விட்டார் நமக்கு. இப்போது ஜிலேபி சாப்பிட போகிறோம் அப்படின்னு நாம் நினைத்தாலே கூட போதும், அந்த நாவில் எச்சில் ஊறி விடுகிறது இல்லையா? அப்படி நாம் பாபா மீது அன்பு கொண்டிருக்கிறோமா? நம்முடைய பாபா, நம்முடைய ஈஸ்வரிய பரிவாரம், நாம் அனைவரும் ஒரு குலத்தைச் சேர்ந்தவர்கள், ஒரு விருட்சத்தில் இணைக்கப்பட்டு இருப்பவர்கள். இந்த சிரேஷ்டமான சங்கல்பத்தினுடைய படைப்பு எந்த அளவிற்கு உயர்ந்த சிந்தனையை தருகிறது? அந்த சிந்தனை நம்மை சிரேஷ்டமான ஆத்மாவாக ஆக்கிவிடுகிறது. நம்முடைய நெற்றியிலிருந்து தாமாகவே வெளிப்பட்டுவிடும், இவர்கள் ஏதோ அடைந்திருக்கிறார்கள், இவர்கள் வெறும் கையுடையவர்கள் இல்லை. ஆகவே இந்த முரளியில் நமக்கு கிடைக்கக்கூடிய பாயிண்ட் ஒவ்வொன்றையுமே ஏகாந்தத்தில் அமர்ந்து சிந்தனை செய்து தன்னுடையதாக ஆக்கிக்கொள்வோம். அப்பொழுதுதான் நம்முடைய ஃபரிஸ்தாவினுடைய அனுபவம் ஏற்பட முடியும், ஃபரிஸ்தாக முடியும். ஃபரிஸ்தான்னா என்ன? கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நம்மை கவர்ச்சிக்க கூடாது. நாம் மேலே பறந்து கொண்டிருக்கின்றோம். சில நேரங்களில் முரளி சொல்றதுக்காக தாதி வருவாங்க. தாதிகிட்ட அப்படி ஒரு வைப்ரேஷன் வரும். தாதிஜி ஓம் சாந்தி பவனில் கத்தியில் உட்காந்து ஸ்ட்ரைட்டாக உட்காந்து அப்படி வாணி படிப்பாங்க. அத்தாரிட்டியோடு சொல்லுவாங்க. அந்த சொல்லக்கூடிய முறை நம்முடைய புத்தியில் அப்படி பதிவாகிடும். வேறு ஒன்றும் தேவையில்லை, அப்படி அனுபவம் ஏற்படும். ஒரு முறை மதுபனிவாசிகளுக்காக தாதி கிளாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் உங்களை பிரதர்ஸ்னு ஏன் நினைக்கிறீங்க? நீங்கள் சிஸ்டர்ஸ்னு எங்களை ஏன் நினைக்கிறீங்க? நாம் எல்லாரும் ஆத்மா, அந்த போல்டாக சொன்னாங்க. நீங்கள் ஆண் இல்லை, நீங்கள் பெண் இல்லை, நீங்கள் ஆத்மா, பவித்திரமான சிரேஷ்டமான ஆத்மா. பவித்திரத்தாவின் மீது நிறைய வகுப்பு எடுத்திருக்கிறாங்க. ஆகவே நாம் அனைவரும் ஒரே ஒரு லட்சியம் வைப்போம். நாம் நம்மை எப்படி ஃபரிஸ்தாவாக ஆக்கிக்கொள்வது? இதற்காக ஏகாந்தத்தில் அமரக்கூடிய நிறைய அபியாசம் வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.